ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர் பை பைமோட் ஷாப்பிங் ஆப். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சமயபுரம் மாரியம்மன் திருக்கோயிலை பற்றி பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். சமயபுரம் மாரியம்மன் திருக்கோயில் சித்திரை பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூர் வட்டம் சமயபுரம் மாரியம்மன் திருக்கோயிலில் சித்திரை பெருவிழா ஞாயிற்றுக்கிழமை ஏப்ரல் 6ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய நிலையில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர். சமயபுரம் மாரியம்மன் திருக்கோயில் சக்தி தலங்களில் முதன்மையாக விளங்குகின்றன. வேறு எந்த தலத்திலும் காணப்பெறாதபடி இத்திருத்தலத்தில் அஷ்டபுஜங்களுடன் கூடிய சுயம் திருமேனியாக பதம் மாறி சிவபதத்தில் விக்கிரம சிம்மாசனத்தில் எழுந்தருளி மும்மூர்த்திகளை நோக்கி மாயசூரனை வதம் செய்த பாவம் நீங்கும் உலக நன்மையாகவும் தன்னை தரிசிக்க வரும் பக்தர்களுக்கு எந்த விதமான நோய்களையும் தீவினைகளையும் அணுகாதவாறும் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்க அம்மனே பக்தர்களாக 28 நாட்கள் பச்சை பட்டினி விரதம் வருடந்தோறும் மாசி கடைசி ஞாயிற்றுக்கிழமை பங்குனி கடைசி ஞாயிறு வரை இருப்பது இத்திருக்கோயிலின் தனிப்பெருமையாக விளங்குகிறது. இத்தகைய சிறப்புமிக்க பச்சை பட்டினி விரதம் பூர்த்தி அடைந்தவுடன் சிவபெருமானிடமுள்ள சர்வ சக்தியையும் பெற்று படைத்தல், கொடியேற்று, முதல் திருநாள் காத்தல், ரிஷப வாகன காட்சி, 5ஆம் திருநாள் அழித்தல், திருத்தேர், 10ஆம் திருநாள் மறைதல், முத்துப்பல்லுக்கு உற்சவம், 12ஆம் திருநாள் அருள்பாலித்தல், தெப்பம், 13ஆம் திருநாள். இந்த 5 தொழில்களையும் சித்திரை பெருவிழா நாட்களில் இங்கு அம்மன் அருள் புரிந்து வருவது இத்தலத்தின் சிறப்பாகும். இத்தகைய சிறப்புக்குரிய இத்திருவிழா சித்திரை பெருந்திருவிழா ஞாயிற்றுக்கிழமை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. மூலவர் அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது. தொடர்ந்து காலை 7:30 மணி அளவில் உற்சவ அம்பாள் மஞ்சள் மாலையுடன் கேடயத்தில் புறப்பாடாகி தங்க கொடிமரம் முன்பு எழுந்தருளினார். இதனை அடுத்து கொடிமரத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு காலை 7:45 மணி அளவில் ஓம் சக்தி பராசக்தி கோஷம் முழங்க சித்திரை பெருந்திருவிழா கொடியேற்றம் நடைபெற்றது. திருவிழாவில் ஞாயிற்றுக்கிழமை இரவு கேடயத்திலும் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் மரசிம்ம வாகனம், மரபூத வாகனம், மர அன்ன வாகனம், மர ரிஷப வாகனம், மர யானை வாகனம், மரசேஷ வாகனம், மர குதிரை வாகனத்திலும் அம்மன் திருவீதி உலா நடைபெற்று வரும். ஏப்ரல் 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை குதிரை வாகனத்திலும் திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் ஏப்ரல் 15ஆம் தேதி நடக்க இருக்கிறது. ஏப்ரல் 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காமதேனு வாகனம், ஏப்ரல் 17ஆம் தேதி முத்துப்பல்லாக்கு, ஏப்ரல் 18ஆம் தேதி தெப்ப ஊர்வலமும் நடைபெறவுள்ளது. மாரி என்றால் மழை என்பதாகும். மழையானது பெய்து பூமி குளிர்வித்தும் அனைத்தையும் காப்பது போல நம் மாரியம்மன் தன் கனிவான பார்வையால் உலகத்தையும் தன்னை நாடி வரும் பக்தர்களையும் காப்பாள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.